என்ன மக்களே, போகிற போக்க பார்த்தா இந்த வாரமும் ஒரு பெரிய தலைக்கட்டு தான் பிக் பாஸ் விட்டு வெளியே போகும் போல இருக்கு. ஆமாங்க, ஓட்டிங்கை பார்த்தா அப்படி தான் தெரியுது. அஃபீஷியல் ஓட்டிங்கில் வழக்கம் போல் சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் ஓட்டிங்கே 2 நாளாக சொல்லலை? நான் உங்கள் வீடியோக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. அப்படின்ற மாதிரி எனக்கு வராத மெசேஜ் இல்லை ப்ரோ. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே எனக்கு டிஎம்குள்ளே போனால் அவ்வளோ மெசேஜ் கொட்டி கிடக்கு. ஸோ வந்துட்டேன் ப்ரோ. ஃப்ரைடே காலையில் நிலவரப்படி யார் ஃபஸ்ட்டில் இருக்கா, யார் லாஸ்ட்டில் இருக்கா, யார் எலிமினேட் ஆக போகிறா, ஒரு எலிமினேஷனா 2 எலிமினேஷனா எல்லாத்தையும் பார்த்துருமா. ஸோ ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிபி ட்ரக்கமணி. பிக் பாஸ் 9 தமிழ் பிக் பாஸ் 9 தமிழில் இன்னைக்கு ஃப்ரைடேக்கான ஓட்டிங் தான் பார்க்க போகிறோம், அஃபீஷியல் ஓட்டிங். ஸோ யார் ஃபஸ்ட்டில் இருக்கா, யார் லாஸ்ட்டில் இருக்கான்றதை பார்த்துருமா. ஸோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கை தட்டப்பட்டிருக்கீங்க. பார்த்து லைக்கை தட்டி விடுங்க மக்களே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ. யார் ப்ரோ ஃபஸ்ட்டு? அவரு தானே ப்ரோ, வேறு எதுலேயும் மாற்றம் எதுவும் இருக்காதுல்ல ப்ரோ. அப்படி நீங்கள் கேட்கறது புரியுது, அவர் தான் இருக்காரு. பட் ஓட் டிப் ஆகிருக்கு. யார் ப்ரோ அது சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கானா வினோத் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார் மக்களே. வழக்கம் போல் கானா வினோத் செகண்ட் பிளேஸ்லாம் வரல, ஃபஸ்ட்டுலேயே உட்காந்துருக்காரு. பட் ஓட்ஸில் பயங்கரமான டிப்புன்றது கானா வினோத்துக்கு இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ட் டாஸ்க் நடந்தது இல்லையா, அந்த டாஸ்க் வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய மைனஸாக அமைஞ்சிருக்குங்க. அவர் அந்த டாஸ்கில் இருந்த நிறைய விஷயங்களை, நிறைய கேஸ், நிறைய குற்றங்கள் அவர் மேலே வந்தது. அது எதையுமே அவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்காத மனநிலையில் இருந்தார். என்ன ப்ரோ, ஒரு மனுஷன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். தப்பு பண்ணாருன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கணும். அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. இவர் என்ன ப்ரோ ஒன்றுத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. விஜய் சேதுபதி தான் சொன்னார், போன வாரம் தான் சொன்னார், அக்செப்டன்ஸ் வந்துட்டு நிஜமாக முக்கியம் உங்ககிட்ட. கானா வினோத் அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. பாராட்டு எப்படி வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, பட் நெகட்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் வந்து தான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்றத விஜய் அவர்கள் நம்ம கானா வினோத்துக்கு படித்து சொன்னார். அதை திருப்பி வந்து நம்ம கானா வினோத் கேட்குற மாதிரி இல்லை. வேற கானா வினோத்தை நான் பார்க்கணும் அடுத்த வாரம்னாரு. பட் அந்த கானா வினோத் இன்னும் நான் பார்க்கல மக்களே. நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கானா வினோத் தான் ஃபஸ்ட்டில் இருக்காரு. கானா வினோத் ஃபேன்ஸ் அடித்து நவுத்துறீங்க போங்க. பட் வழக்கம் போல் இருக்கா ஓட்டில் கேட்டிங்கன்னா இல்லை, வழக்கம் போல் இல்லை. ஓட்டுன்றது கம்மியாக இருக்குது. போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கானா வினோத்துக்கு சரியல் இருக்குது அப்படின்றத சொல்ல தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் அஃபிஷியல் ஓட்டிங்கில் நம்ம கானா வினோத் இருக்காரு. ஸோ செகண்ட் பிளேஸில் யார் ப்ரோ? அதை தெரிஞ்சுக்கு தான் ப்ரோ ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிற ஆளை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு அரண்டு போயிட்டேன். யார் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் பிளேஸில் நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. சாண்ட்ரா அவர்கள் அப்படி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக தெரியலங்க. சாண்ட்ரா அவர்களுக்கு பிரஜன் அவர்கள் ஓட்டு போதா என்னென்னலாம் எனக்கு தெரியல. ஸோ பிரஜன் அவர்கள் ஃபேன்ஸும் கண்டிப்பாக சாண்ட்ராவுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்புறம் சாண்ட்ரா அவர்கள் நிறைய அந்த ட்ராமான்றதை வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அழுவுறதாகட்டும், திவ்யாவை எதிர்த்து பேசுறதாகட்டும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுறதுனால அவங்களுக்கான ஓட்டுன்றது வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் பிரஜனுக்கான ஓட் பேங்க்குன்ற ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஓட் பேங்க்கும் சாண்ட்ராக்கு வர்றதுனால சாண்ட்ரா அவர்கள் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. என்ன ப்ரோ சாண்ட்ராலாம் செகண்ட் பிளேஸில் வர அளவு ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த வாரம் பெருசாக பெரிய தலைக்கட்டு யாருமே நாமினேஷன்ஸில் இல்லை. ஸோ அதனால சாண்ட்ரா அவர்கள் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் இது கூட பயங்கரமான ஆச்சரியம் போங்க, நம்ம எஃப்ஜே அவர்கள் தேர்ட் பிளேஸில் இருக்காரு. ப்ரோ இது என்ன ப்ரோ புது ட்விஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, எஃப்ஜே அவர்கள் கடைசி 2 நாட்களாக கோர்ட் டாஸ்கில் சம்பவம் பண்ணிட்டார். எப்படி சம்பவம் பண்ணிட்டாரு? அதுவும் நம்ம பார்வதி மற்றும் ஆதிரியை வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டாரு. என்னதான் கேஸை தோத்தாலுமே 2 பேரை வச்சு கதற விட்டாருன்னு தான் சொல்ல தோணுது. அது முக்கியமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பார்வதி உட்காந்து மூளை உட்காந்து அழுகுறாங்க. நம்ம எஃப்ஜேவெல்லாம் லாயராக போட்டுட்டா என்னை திருப்பி முடிச்சு விட்ருவான், அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேச வச்சிட்டாரு நம்ம எஃப்ஜே. ஸோ மாஸ் பண்ணிட்டாருங்க நம்ம எஃப்ஜே அவர்கள், சிறப்பாக பண்ணிட்டாரு. அதனால தான் அவருக்கான ஓட்டுன்றது தாறுமாறாக அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் பிளேஸில் இருக்காரு நம்ம எஃப்ஜே. அப்போ என்ன ப்ரோ, அப்போ பார்வதி இருக்கிற வேற எஃப்ஜே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போலே அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஆமாங்க, எனக்கு என்னமோ தோணுதுங்க, பார்வதி எவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே இருக்காங்களோ அது வேற எஃப்ஜே அவர்களும் வீட்டுக்குள்ளே இருப்பாருன்னு தோணுது. ஏன்னா ஒரு ரியல் டாம் அண்ட் ஜெரி காம்போ மாதிரி இருக்குங்க. இந்த எஃப்ஜேவும் பார்வதியும் எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் என்னன்னா அவங்கள பார்த்து சொல்ல, அவங்க என்னன்னா இவரை பார்த்து சொல்ல, ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. 2 பேரும் மாற்றி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிற பேரில் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வாரம் அடித்து நவுத்திட்டாரு நம்ம எஃப்ஜே அவர்கள், பார்வதியை பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் இவ்வளோ ஓட்ஸ்ன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பார்வதி அவர்கள் ஏட்டர்ஸ் பயங்கரமாக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எஃப்ஜே அவர்கள் தேர்ட் பிளேஸில் இருக்காரு. ஸோ ஃபோர்த்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபரி அவர்களுக்கு சொல்லணும்னா சீரியல் ஃபேன்ஸ் தாங்க, சீரியல் ஃபேன்ஸாக ஓட்டு போடுறாங்க. அப்புறம் வந்துட்டு பிக் பாஸில் அவரோட கேரக்டர் பார்த்து ரொம்ப
நல்ல மனுஷனுக்கு நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணியிருக்காரு வெளியே. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து சீரியல் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நம்ம சபரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ சபரி அவர்கள் 4th பிளேஸில் இருக்காரு. சபரிக்கும் ஓட் பேங்க் நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறது தான் டேஞ்சர் ஜோன், அபாய கட்டம். ஸோ இதில் இருந்து 2 பேர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. யார் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபரிக்கு கீழே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானா அவர்கள். வியானாவுக்குமே ஓட்டுகள் வருதுங்க. இதுலேயும் என்னென்னா நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தீங்க, ப்ரோ மண்டே ஓட்டிங் ஆரம்பிச்சோன்னே மண்டே 12 மணிக்கு மேலே தான் ப்ரோ வியானாவோட ஃபோட்டோவே ஆட் பண்ணாங்க, அது வரைக்கும் வியானாவோட ஃபோட்டோவே வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஒரு கிளிச் ப்ராப்ளம்ங்க, மற்றபடி எதுவும் இல்லை. அந்த ஃபோன் நம்பருக்கு ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓட் போயிருக்கும். அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ண மறந்துட்டாங்க போல். நிறைய கிளிச் ப்ராப்ளம் ஆட்லாம் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த கிளிச்சுனால வந்துட்டு அது வந்துட்டு வராமல் இருந்திருக்கும். நீங்கள் 9:30 மணிக்கு இது முடிஞ்சோடனே 10 மணிக்கு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா மிஸ்டு கால் ஓட்டு கணக்காயிருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. வியானாக்கு ஓட்டுகள் இருக்குங்க. ஸோ அதுக்கு கீழே ஒருத்தர் இருக்கார். ப்ரோ எங்கே ப்ரோ, ஒரு ஃபேண்டம் கண்டிப்பாக கேட்டுட்ருப்பீங்க, ப்ரோ ஒருத்தரை காணவே இல்லையா ப்ரோ, நாங்கள் அவர் 2nd வருவார் 3rd வருவார்னு காத்துட்ருக்கோம், எங்கே ப்ரோ அவர் பேர் காணவே இல்லையா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. அவர் எங்கங்க கீழே இருக்காரு, வியானாவுக்கும் கீழே இருக்காரு. கமு மாமா தாங்க சொல்கிறேன், கமு மாமாவுக்கு எங்கெங்க ஓட்டு பார்த்து மிரண்டு போயிட்டேன் மக்களே. என்ன மக்களே இது, நம்ம பார்வதி அக்கா ஃபேன்ஸ்லாம் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல மக்களே. பார்வதி அக்கா இந்த வாரம் நாமினேஷனில் இல்லைல்ல, பார்வதி அக்கா ஃபேன்ஸ் ஓட்டு போட வேண்டியதானே. நம்ம கமு மாமாவும் பார்வதியும் ஒன்றுக்குள்ள ஒன்று இல்லையா, நீங்கள் ஓட்டு போடணுமா இல்லையா? கண்டிப்பாக. இன்னங்க கமருதீன் அவர்கள் ரம்யாவுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டீங்க. கமருதீன் அவர்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்காரு, நம்ம வியானாவுமே டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. வியானாக்கு கீழே நம்ம கமருதீன் இருக்காரு. கமருதீனுக்கு ஓட்டுக்கள் பயங்கரமான ட்ராப், எப்படி சாதாரண ட்ராப்லாம் இல்லை, பயங்கரமான ட்ராப்பு, ஓட்டுக்களே இல்லை. நம்ம வியானா சபரி எஃப்ஜேக்கெலாம் அடி நவுத்திட்டு போயிடுச்சு மேலே 2 நாளாக. ஓகேங்களா, ஸோ எஃப்ஜே அவர்கள், சாண்ட்ரா அவர்கள், சபரி அவர்கள் எல்லாருக்குமே குரோத் ஓட்டில். நம்ம கமருதீனுக்கு பயங்கரமான ட்ராப். ஓகேங்களா, பயங்கரமான ட்ராப் ஆயிருக்கு நம்ம கமு மாமாவுக்கு. கமு மாமா வீட்டுக்கு ஜாவு தான் போலையே. ப்ரோ என்ன ப்ரோ அப்போ பார்வதி நிலமை என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பார்வதி நிலமை அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்வதி அவங்க தலையிலே அவங்களே மண் எடுத்து போட்டுக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல தோணுது. ஸோ கமருதீன் வெளியே போனார்னா பார்வதி அவர்கள் கேம் இன்னும் மேம்படுத்தும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது நடக்குதா இல்லையான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்போ கமருதீன் நிஜமாலே வெளியே போகிறாரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ. நான் தான் சொன்னனே ப்ரோ, 2 நாள் முன்னாடி வீடியோ போடும்போதே சொன்னனே ப்ரோ, சொன்னால் கேட்கணும் ப்ரோ. 2 நாள் முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன் நான் ஓட்டிங் ஆர்டர் சொல்லும் போது. அதிலே சொல்லியிருப்பேன் கமருதீன் அவர்கள் கண்டிப்பாக வீட்டில் விட்டு வெளியே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ இப்போ ஓட்டுகள் பயங்கரமான ட்ராப் ஆயிருக்கு நம்ம கமருதீனுக்கு. ப்ரோ எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் தெரியுதுன்னா நீங்கள் பாருங்க ப்ரோ, சாட்டர்டே பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு உள்ள சோர்ஸ் இருக்குது ப்ரோ, அதில் சோர்ஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இன்ஃபோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அதை பார்த்து ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பேர் மெசேஜ் ப்ரோ அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் நீங்கள் சொல்லி தான் ப்ரோ நான் பார்க்கணும் ப்ரோ, போடுங்க ப்ரோ வீடியோ, உங்கள் வீடியோ இல்லாமல் எனக்கு போட மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்தாச்சு, வீடியோவும் போட்டுகிட்டே இருக்கேன். ஓகேங்களா, ஸோ கமருதீன் அவர்கள் வியானாக்கு கீழே இருக்கார். கமருதீனுக்கு கீழே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா அவர்கள். ரம்யா அவர்கள் இந்த வாரம் பேக்கப்புங்க, கன்ஃபார்ம் பேக்கப்பு முடிச்சு விட்டுடலாம். ஓகேங்களா, முடிச்சு பேக்கப்லாம் கட்டி வந்துட்டு பேக் எடுத்து அப்படி கொண்டு போய் லக்கேஜுக்கு முன்னாடி வச்சிடலாம். நான் தான் சொல்லிட்டேனே மக்களே, நாமினேஷன்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ரம்யா அவர்கள் கன்ஃபார்ம் காலின்னு சொல்லி. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்க போது, அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரம்யா மற்றும் கமருதீன் தான் நினைக்கிறேன். அப்படி 2 ஃபீமேல் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ரம்யா மற்றும் வியானாவே எடுப்பாங்க. அப்படி கமருதீனை சேவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ரம்யா மற்றும் சபரியை எடுக்க வாய்ப்புகள் உண்டு. ப்ரோ அப்போ கமருதீனை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் காலைல போட்ட வீடியோவில். கமருதீன் மற்றும் பார்வதி மேலே பிக் பாஸ் டீம் பயங்கர கடும் கோவத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக ஒன்றும் முடியாது ப்ரோ, ஒன்றுமே முடியாது. கமருதீனும் ரம்யாவும் காலின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு உங்கள் சப்போர்ட்டு, யாருக்கு ஓட்டு போட்டிங்க, யார் வெளியே போகணும், வியானா கமருதீன் ரம்யாவில் யார் அந்த 2 பேர் வெளியே போகணுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கமருதீன் வெளியே போகணுமா இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கணுமான்றதையும் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ ரம்யா அவர்கள் ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் ப்ரோ, நான் தான் சொன்னேனே ப்ரோ, ஸ்டார்டிங்லேயே சொன்னேனே ப்ரோ ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம்னு. ஸோ ரம்யா ஏட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஜாலியாக இருங்க, 10,000 வாழாவை கொளுத்தி கொண்டாடுங்க சரிங்களா. ஸோ கமருதீன் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகணுமா இல்லை வீட்டில் இருக்க மாட்டேறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.